குட் ஈவினிங்ப்பா. நான் இன்னைக்கு ஒரு போர்ட் கொஷின் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். இந்த கொஷின் பாருங்கடா. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இந்த கொஷின் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல் பார்த்துருவோம். சரி, கொஷினை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு என்ன கேட்டிருக்காங்கிறத பாருங்க. நான் என்ன கேட்டிருக்காங்கிறதுல ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு கொஷினை நல்லா ரீட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஃபர்தரா நான் சொல்ல வரதே உங்களுக்கு புரியும். இல்ல நம்ம டைரக்டா கொஸ்டின்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறதே அடுத்து திருப்பி இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது புரியாது. ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நீங்களா ரீட் பண்ணணும். ஓகே, ரீட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் இப்போ என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு டைரக்டா வரேன். கால்குலேட் த கண்டக்டிவிட்டி அண்ட் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் AgNO3 சொல்யூஷன். ஸோ கால்குலேட் த கண்டக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. AgNO3 சொல்யூஷனோட கண்டக்டிவிட்டி வேணுமா அவங்களுக்கு, அதே மாதிரி மோலார் கண்டக்டிவிட்டி வேணுமா. ஸோ நம்மளுக்கு கண்டக்டிவிட்டிக்கு ஃபார்முலா வேணும்னா ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல் பை ஏ. ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி, அதை கண்டக்டிவிட்டி டேர்ம்ஸ்ல கொண்டு வரணும்னா 1/k இன்ட்டு எல் பை ஏ. கேல கப்பா வாட் எவர் மேபி. சரியா? ஸோ இப்போ லாம்டா எம்முக்குரிய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். லாம்டா எம் என்ன அப்படின்னா கப்பா இன்ட்டு 1000 டிவைடட் பை சி. இப்போ ரெண்டு ஃபார்முலா இருக்குடா லாம்டா எம்முக்கு. ஒன்னு வந்து சென்டிமீட்டர் யூனிட்ல கொடுத்திருந்தா இந்த ஃபார்முலா, ஒருவேளை சென்டிமீட்டர் யூனிட்ல கொடுக்காம அங்க வந்து மீட்டர் யூனிட்ல, சிபிஎஸ்ல இது வரைக்கும் மீட்டர் யூனிட்ல கொடுத்ததே கிடையாது. இதுல வேணா கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் போர்டுக்கு மீட்டர் யூனிட்ல கொடுப்பாங்க, அவங்க சென்டிமீட்டர் யூனிட்ல கொடுக்க மாட்டாங்க. பட் சென்டிமீட்டர் யூனிட்ல கொடுத்திருந்தாங்க, கொடுக்காம மீட்டர் யூனிட்ல ஒருவேளை இனிமே புதுசா வரதுல கேட்டுட்டாங்க அப்படின்னா கப்பா டிவைடட் பை 1000 இன்ட்டு சி போட்டுக்கிடணும், மறந்துடாதீங்க. அந்த ரெண்டு ஃபார்முலாவும் இருக்கு சிபிஎஸ்சி புக்ல, ஆனா இது வரைக்கும் அவங்க சென்டிமீட்டர் யூனிட்ல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எல் பை ஏ வேணும். அது இல்ல, அதுக்கு பதிலா இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னன்னா வேற ஒரு சொல்யூஷன் இருக்கு, அந்த சொல்யூஷனை இதே செல்ல தான் யூஸ் பண்ணிருக்காங்களாம். ஆனா அந்த சொல்யூஷனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 100, ஏன்னா அதோட கான்சென்ட்ரேஷன் வேற, அதோட எலக்ட்ரோலைட் வேற. சோ அதை வச்சு நம்ம எல் பை ஏ கண்டுபிடிச்சிடலாம்டா. எல் பை ஏவை தனியா அதுக்கு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணி லேட் ஆகும் இல்லையா, அதனால நான் ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்றேன். ஜஸ்ட் ரேஷியோ எடுத்தீங்கனாலே சரியா போயிடும். இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சொல்யூஷனுக்கு ஆர் என்ன 100, செகண்ட் சொல்யூஷனுக்கு அதே ஆர் என்ன 90. ஃபர்ஸ்ட் சொல்யூஷனுக்கு 100 இஸ் ஈக்குவல் டு 1/k, 1 கப்பா கொடுத்துட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷனுக்கு கப்பா 1.35 இன்ட்டு 10 to the power -2 கொடுத்துட்டாங்களா. எல் பை ஏ அதே மாதிரி இங்க 1 கப்பா இன்ட்டு எல் பை ஏ. ஸோ எல் பை ஏ கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது கேன்சல் பண்ணிக்கலாம், அங்க போய் ஒருக்கா கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 1/k will be equal to 1/1.35 இன்ட்டு 10 to the power -2 இன்ட்டு 9/10 அப்படின்னு வரும் இல்லையா, இன்ட்டு 9/10. இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 1.5 இன்ட்டு 10 to the power, that is 1/k is equal to என்ன வரும், 1 divided by 1.5 இன்ட்டு 10 to the power -2 வரும்டா. அப்ப கப்பா கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தீங்களா. இப்ப கப்பா கண்டுபிடிச்சாச்சு, வேற எந்த இதுவும் தேவையில்லை. that is 1.5 இன்ட்டு 10 to the power -2 பார்ட் பண்ணியாச்சு, ரைட். ஸோ அடுத்தது கப்பாவோட யூனிட் ஓம் -1 சென்டிமீட்டர் -1. ரொம்ப அதெல்லாம் யூனிட்ல ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம்டா, எப்படினாலும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல வச்சு எழுதிக்கிடலாம். பட் ஆனா யூனிட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான். அடுத்து லாம்டா எம்மோட யூனிட் என்ன, லாம்டா எம்முக்கும் யூனிட் தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா. ஸ்பாட்ல வச்சு பண்ணாதீங்க. ஏன் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்னா, நம்ம கான்சென்ட்ரேஷன் மோல் பெர் டெசிமீட்டர் கியூப்ல தான் இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க சென்டிமீட்டர் யூனிட்டுக்கு மாத்தி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபார்முலா கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க வந்து ஸ்பாட்ல அப்படியே மோல் பெர் டெசிமீட்டர் கியூப் இந்த கப்பாவுக்கு நான் ஒரு யூனிட்டை போட்டு அப்படிதான் கண்டுபிடிக்க போறேன்னு பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு தான் சொல்றேன், அந்த யூனிட்டை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் இப்போ லாம்டா எம் எப்படி கண்டுபிடிக்கணும், கப்பால இருந்து கண்டுபிடிக்க வேண்டியதான். கப்பா என்ன 1.5 இன்ட்டு 10 to the power -2 இன்ட்டு 1000 டிவைடட் பை கான்சென்ட்ரேஷன் வந்து இப்போ AgNO3 சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறதுனால AgNO3யோட கான்சென்ட்ரேஷன் தான் 0.2, ரைட். ஸோ இது பண்ணீங்கன்னா 750 சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் மோல்.
இப்ப அனிலின் ஃப்ரிடில்கிராஃப்ட் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணணும் அப்படின்னா நம்ம அனிலினோட எதை போடணும் அப்படின்னா எய்தர் அல்கைல் ஹாலைடு AlCl3. AlCl3ங்கிறது பெஸ்ட் கேட்டலிஸ்ட்பா எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிஷனுக்கு. என்ன செய்யும் அப்படின்னா இந்த பென்சீன் ரிங்ல இருக்கிற பேரா பொசிஷன்ல இருக்கிற ஹைட்ரஜனை எடுத்துட்டு CH3+ அப்படிங்கிற எலக்ட்ரோஃபைல் உட்காரும். இந்த CH3+ ஃபார்ம் பண்றதுதான் இந்த கேட்டலிஸ்டோட வேலை. ஆனா இந்த கேட்டலிஸ்ட் இப்ப என்ன செய்யும் அப்படின்னா இந்த கேட்டலிஸ்ட் நல்லா பாருங்க, AlCl3 லூயிஸ் ஆசிட். அதே மாதிரி நம்ம அனிலின் வந்து லூயிஸ் பேஸ். அப்ப ஆசிட்டும் பேஸும் சேர்ந்தா சால்ட் ப்ரொடியூஸ் ஆயிரும். அதனால என்ன ஆயிருது இங்க அப்படின்னா NH2 வந்து லோன் பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அலுமினியத்துக்கு டொனேட் பண்ணி ஒரு சால்ட் ஃபார்ம் ஆயிருது AlCl. ஸோ இதை நான் எப்படி வேர்டிங்ஸ்ல எழுதுறது, என்ன கீவேர்டு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது அனிலின் வந்து லூயிஸ் ஆசிட், சாரி லூயிஸ் பேஸ்பா, லூயிஸ் பேஸ். AlCl3 catalyst used in Friedel-Crafts reaction act as a Lewis acid. So acid um base um சேர்ந்து salt form ஆயிரும். So salt formed due to catalyst. இதான் இதுக்குரிய exact word. Salt formed due to catalyst. இந்த கேட்டலிஸ்டால சால்ட் ஃபார்ம் ஆயிடுது நம்ம எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் நடக்காம. சரி, அதனுடைய ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சால்ட்டுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா NH2வையும் அப்படியே அடக்ட் தான்டா, வேற ஒன்றும் இல்லை. NH2 அப்படியே AlCl3 எடுத்துட வேண்டியதான். இது நீங்க எப்படி பண்ணிக்கிடலாம் அப்படின்னா NH2 AlCl3 இதை பிளஸ்லையும் AlCl3 இருக்கு இல்லையா, இது வந்து மைனஸ்லையும் கொண்டு வந்துடலாம். ஏன்னா AlCl3 இந்த லோன் பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும், அதனால அதுக்கு மைனஸ், இது பிளஸ். அவ்வளவுதான்டா, இது ரொம்ப ஈஸியா இருக்கா? ஒவ்வொரு ரீசனிங் கொஸ்டினையும் எப்படி சால்வ் பண்றதுங்கிறத இன்னொரு வீடியோல போடுறேன், எப்படி ஆன்சர் பண்றதுங்கிறத இன்னொரு வீடியோல சொல்றேன். போர்டு எக்ஸாமுக்காக, போர்டு எக்ஸாம் பக்கத்துல வருது இல்லையா, அதுக்காக. தேங்க்யூடா.